பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இல்லையா? தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, நான் அழகான ஒரு இடத்துல, ஒரு இயற்கை சூழ்நிலை நிறைந்த ஒரு இடத்துல வந்து இந்த வீடியோவில் எடுக்கிறேன். கர்த்தர் நாம மையப்படட்டும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். லூக்காவின் புத்தகம் 22வது அதிகாரம் 44வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் துளியாய் தரையிலே விழுந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய வேர்வையானது இரத்த துளிகளாய் ஊற்றப்பட்டது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில் விழுந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பிரியமானவர்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் தான், ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஊக்கத்தோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய ஜெயமாய் மாறிவிடும். ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணால் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மகிழ பண்ணுவார். ஆகினால கர்த்தருடைய பிள்ளைகளை ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுவோம். பெரும் துளிகளாய் கர்த்தர் மாற்றுவார். அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனையை கொண்டு வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை வேர்வை சிந்தக்கூடிய அளவுக்கு அவர் ரத்தத்தை வேர்வையாய் சிந்தினார். ரத்தத்தை சிந்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் விடுதலை பார்க்க முடியும். ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க முடியும். அதனால ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ போல ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட இடத்துல போய் ஜெபிக்கிறார் தெரியுமா? ஒரு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணல, ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணல. நீங்கள் இந்த இடத்த கொஞ்சம் அப்படியே சுற்றி பாருங்கள். ஒரு நிமிஷம் இந்த இடத்த சுற்றி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே புல், ஒரு காடு, ஒரு மலைப்பகுதி. இப்படிப்பட்ட ஒரு மலைப்பகுதியில் தான் போயிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? ரத்த வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணினாராம். அப்போ நம்ம ரத்த வேர்வை சிந்தி ஜெபிப்போமானால் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகினால் நம்ம ரத்தத்தை சிந்தி ஜெபிப்போம், வேர்வை சிந்தி ஜெபிப்போம். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தருவார். ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி. ஒரு ஜெப ஆவி எங்கள் மேலே ஊற்றப்படட்டப்பா. வியாகுலப்பட்டு தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, மாநிலங்களுக்காக வேர்வை சிந்தி ஜெபிக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும். உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும். ராக்காலாமா வியாந்தாலாமா சியா. கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆண்டவரே, ரத்தம் வேர்மையாய் சிந்தப்படட்டும். ஆசீர்வதிங்க. உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. தகப்பனே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்கிற ஒரு பிரசன்னம் அந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஆசீர்வதி, பலப்படுத்த பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. நல்ல ரத்த வேலை செஞ்சு ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.